என்னடா காருது தேவலமா ட்ரை பண்ணிட்டேனா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அக்னி டாப் சேனல். என்னடா இது கையில டப்பா மாதிரி வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, இந்த டப்பாக்குள்ள சோலோ சிப்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம சோலோ சிப்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். இந்த சோலோ சிப்ஸ் ரெசிபியை நம்ம எதெல்லாம் வச்சு செய்ய போறோம்னா, இந்த டைரி மில்க் வச்சு செய்ய போறோம், அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் கிட்கேட், அதுக்கப்புறம் பால் ஊத்தி இதை செய்ய போறோம். இந்த சோலோ சிப்ஸ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை டெலிவரி பண்ண பாய் வந்துட்டு நான் ஜாப்காக அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனா ஒழுங்கான ரெஸ்பான்ஸே கிடைக்கல, அதனால தான் நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி நீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, அப்படி இல்லாட்டி நீங்க ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல ஜாப்காக அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, ஆனா அங்கேயும் உங்களுக்கு வேலிடான ரெஸ்பான்ஸே கிடைச்சிருக்காது. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் உண்மையான ட்ரஸ்டபிள் வெரிஃபைடு ஜாப் வெப்சைட் ஒன்று இருக்கு. என்னன்னா Waah Jobs. இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னா, இவங்க கிட்ட 100+ ஜாப் கேட்டகரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட், சேல்ஸ், டெலிவரி பாய், கஸ்டமர் கேர், இது போல எக்கச்சக்கமான ஜாப் கேட்டகரிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவை நீங்க சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஜாபோட இன்டர்வியூ நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாண்டிச்சேரியில இருக்கீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். இதே போல ஆல் ஓவர் இந்தியாவுல நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணி நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். உங்களோட இன்டர்வியூ டேட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபேக் ஏஜென்சி அண்ட் மணியை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ட்ரஸ்டபிள் அண்ட் வெரிஃபைட் ஜாப்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம், நீங்க இன்டர்வியூ போயிட்டு லைன்ல நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க டைரக்டா ஹெச்ஆர்க்கே கால் பண்ணிட்டு ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுல பார்ட் டைம் ஜாப் அப்படி இல்லனா ஃபுல் டைம் ஜாப், இது போல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல ஜாப் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச நியரஸ்ட் டவுன்ல நீங்க ஜாப்பை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வெப்சைட் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வேலை இல்லாதவங்க இந்த வெப்சைட்ல ஜாப்ஸ் ட்ரை பண்ணி வேலை வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த சோலோ சிப்ஸ் ஓபன் பண்ணுவோம். இந்த சோலோ சிப்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசானோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆனா இப்போ அன்பார்ச்சுனேட்லி அமேசான்ல இந்த சோலோ சிப்ஸ் அவைலபிளா இல்ல. சோலோ சிப்ஸ் ஓபன் பண்ணுவோம், எடுப்போமா? இதுதான் நம்மளோட சோலோ சிப்ஸ். இதுக்குள்ள ஒரே ஒரு சிப்ஸ் தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு சிப்ஸ் நம்ம வச்சு ரெசிபி செய்யறோம்ல, அதை செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு காருதா இல்ல இனிக்குதா எந்த மாதிரி இருக்குதுன்னு நான் வீடியோட எண்ட்ல சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றேன். சோ செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கே, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க சோலோ சிப்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சோலோ சிப்ஸ் ஓபன் பண்ணிட்டு இதுல இருக்க அந்த சிப்ஸோட அந்த கவரை இப்ப பிக்கலாமா? உள்ளார சிப்ஸ் இருக்கா? இந்த ஒரு சிப்ஸ் 200 ரூபாங்க. சிப்ஸ் உடஞ்சுதான் இருக்கு உள்ளார. எப்படி இருக்கு பாருங்களா. இதோட அந்த நெடியா அந்த காரம் அந்த ஒரு மாதிரி வாசனை வந்துட்டு இது வரைக்கும் அடிக்குது எனக்கு. ஓகே, இப்போ இதுல இருக்க சிப்ஸை கொண்டு போயிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல போட்டு இப்படி டொக்கு டொக்கு எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். டொக்குன்னு நசுக்க போறோம். இது என்னன்னு கேக்குறீங்களா? எங்க வீட்டுல அந்த பூண்டு எல்லாம் நசுக்கிறதுக்காக வச்சிருந்தாங்க. இதுல வந்துட்டு பூண்டு வாடை அடிக்குதான்னு தெரியல. இல்ல அடிக்கல, நான் ஓரளவுக்கு ஒழுங்கா தான் கழுவி இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ இதுல அந்த சோலோ சிப்ஸை போட்டு இப்படி டொக்கு டொக்குன்னு நம்ம நசுக்கலாம். மொத்தம் எத்தனை பீஸா இருக்குன்னு தெரியல. இதுக்குள்ள ஒரு பீஸ் போடுவோம். இதுல இருந்து அந்த நெடி இங்க வரைக்கும் அடிக்குதுங்க. எப்ப இதுல நிறைய தூள் இருக்கு, நம்ம ஒண்ணுத்த கூட மிஸ் பண்ணாம இதுல போட்டு நல்லா நசுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதுல எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இதுல அந்த அம்மிக்கெல்லாம் என்னமோ பேர் தெரியல, இதை வச்சு நல்லா டொக்கு 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 சத்தம் கேக்குதா உங்களுக்கு? நசுக்குவோம். அப்படியே ஓரளவுக்கு நசுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை நல்லா நசுக்கி சட்னி ஆக்கிட்டோம். இதுல கொஞ்சோண்டு பாலை ஊத்தி இந்த தட்டுல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த தட்டுல கொட்டிக்கலாம். கொஞ்சோண்டு பாலை ஊத்திட்டு இப்போ இதை இதுல கொண்டு போய் ஊத்தலாம். இன்னும் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா நம்ம இதுல பால் ஊத்திக்கலாம். ஓகே, இப்போ இதுல நம்ம வச்சிருக்கிற இந்த டைரி மில்க் உடைச்சு போடலாம். அதுலயும் இந்த டைரி மில்க் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேங்க. நமக்குலாம் இந்த மாதிரி டைரி மில்க் யாரும் வாங்கி தர மாட்டாங்க. இந்த டைரி மில்கோட விலை எவ்வளவு தெரியுமா? 175 rupees, 175 ரூபாய் இந்த டைரி மில்கோட விலை. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன், ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்போ இதை கவரை பிரிச்சு அழகா வெளில எடுப்போம். எவ்வளோ பெரிய டைரி மில்க்கு, இதுக்குள்ள கவர்லாம் வச்சு சேஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டைரி மில்க் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாவ், இதில் முந்திரிலாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏம்மா குடைக்க கூட முடியலடா, முந்திரிலாம் இருக்குது பார்த்தீங்களா?
இப்போ இதை நம்ம கேஸ்ல வச்சு ஹீட் பண்ண போறோம். எதுக்கு நம்ம ஹீட் பண்றோம்னா டைரி மில்க்லாம் நம்ம ஹீட் பண்ணாதான் உருக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீட் பண்ண போறோம். ஓகே, கேஸை நம்ம ஆன் பண்ணிட்டு அதோட ஹீட் வந்துட்டு ரொம்பவே கம்மியா வச்சுக்கணும், இல்லைன்னா இது வந்துட்டு கருகிடும். ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு அதிகமா பால் ஊத்திக்கோங்க, ஏன்னா பால் இருந்தாதான் மெல்ட் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும். செய்யறப்போ நெடி இங்க வரைக்கும் அடிக்குதுங்க. இது செய்யறப்போ நீங்க ஹீட் ரொம்ப அதிகமா வச்சிட்டீங்கன்னா தீஞ்சிரும், அதுக்கப்புறம் கருகுன வாடை தான் அடிக்கும். ஸோ அதனால கொஞ்சோண்டு ஹீட் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த சோள சிப்பையும் அந்த டைரி மில்க்கையும் ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த பவுல்ல கொட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழியா வழிச்சு எல்லாத்தையும் இந்த பவுல்ல போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேல நீங்க வச்சிருக்கிற கிட்கேட்டை ஓபன் பண்ணிட்டு அதுல இருக்க ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து சைட்ல எங்கேயாச்சும் போட்டுக்கோங்க. இன்னொரு பீஸும் சைட்ல எங்கேயாச்சும் போட்டுக்கோங்க. எதுக்கு நான் இதை போடுறேன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும், அதனாலதான். அதுக்கு மேல முந்திரியை கொஞ்சம் தூவி விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்டா ஜோலோசிப் ரெசிபியை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றேன். அது சொன்னதுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க இதை செஞ்சு பாருங்க. சப்போஸ் நல்லா இல்ல, காருது, ரொம்ப காருதுன்னா நீங்க செஞ்சு பார்க்காதீங்க. கூடவே பக்கத்துல சேஃப்டிக்காக ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் நூந்து பாக்குறப்போ அந்த டைரி மில்கோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே இல்லை, அந்த ஜோலோசிப்போட ஸ்மெல் தான் அதிகமா வருது. சரி ஓகே, எடுப்போமா. எடுத்து வாயில வைக்கிறேன். என்னடா காருது. சாக்லேட் கொஞ்சம் வாயில வச்சுப்பா. ஐஸ்கிரீம் கொஞ்சம் வச்சுக்கிறேன். செமையா காருதுங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வாயில வைக்கிறப்போ அந்த டைரி மில்கோட டேஸ்ட் தான் தெரியுது. கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் கழிச்சு அந்த சோளச்சி போற காரம் வந்துட்டு ரொம்ப அதிகமா தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால தான் வைக்கிறப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா காரம் அதிகமா காருச்சா. யாரும் இதை தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு மூஞ்சிலாம் வேர்க்குது. இதை எப்படி நான் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்க போறேன்னு தெரியல. சரி, இப்போ நான் இந்த முந்திரி கூட சாப்பிட்டு பாக்குறேன். முந்திரி கூட சாப்பிட்றப்போ முந்திரி மெல்ற அந்த சமயத்துல காரம் சுத்தமா தெரியவே இல்லை. அதை முழுங்குறப்பதான் காரம் செமையா தெரியுது. ஸோ டைரி மில்க், கிட்கேட் இதெல்லாம் நம்ம சேர்த்து ஜோலோசிப் கூட போட்டி வச்சா ஜோலோசிப் தான் ஜெயிச்சிருதுன்னு பக்கவா இதுல இருந்து தெரியுது. இப்போ நம்ம இப்படி பண்ணி பார்க்கலாமா. இந்த ஜோலோசிப் ரெசிபில ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொட்டிட்டு ஐஸ்கிரீமோட எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இப்பயும் காரம் தெரியுதுங்க. அதாவது மெல்றப்போ அதை எடுத்து வாயில வச்சு மெல்லு அந்த பாதாமோ முந்திரி அதெல்லாம் மெல்றப்போ எதுவுமே தெரியல, முழுங்குறப்போ செமையா காரம் தெரியுது. அப்பா, இது எப்படி நான் ஃபுல்லாத்தையும் சாப்பிட போறேன்னு தெரியல. சோள சிப்ஸா இருக்கிறப்பவாச்சும் பரவாயில்ல, ஒரே வாயில போட்டு மென்னுட்டு முழுங்கிட்டு ஐஸ்கிரீம் அதிகமா சாப்பிட்டா சரியா போயிடும். இப்ப ஒரு வாயா எடுத்து வைக்கிறேனா சுத்தமா முடியல. தேவலமா ட்ரை பண்ணிட்டேனா. ஐயோ, தண்ணி தான் எடுத்துக்க. ஓகே, இப்போ நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இன்னொரு வாய் எடுத்து வச்சுட்டு ஐஸ்கிரீம் தேர்ந்து போச்சு. அதுக்கு பதில் இந்த டைரி மில்கை எடுத்து வாயில் வச்சு பார்ப்போம். இது வச்சு முழுங்கிட்ட பிறகு டைரி மில்க் எடுத்து வைப்போம். அதாவது வயிற்றுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் செமையா எரியுது. இதெல்லாம் வேஸ்ட். இந்த சோள சிப்ஸ் சாப்பிட்டு இந்த டைரி மில்க் சாப்பிட்றப்போ இனிப்பு தான் தெரியுது, இருந்தாலும் அந்த காரம் உள்ளார ஒரு மாதிரி வாமிட் வர அந்த சென்ஸ் இருக்கு. இதை சாப்பிட்டு இதை நான் சாப்பிட்றப்போ சாப்பிடணும்னு நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்கு.
நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சோள சிப்ஸ் சாப்பிட்டேன் தனராஜ் vlogs சேனல்ல. ஐயோ இவ்வளவு பெருசு எடுத்து வாயில வைக்கணும்னு. ஐயோ தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி சாப்பிட்றாதீங்க. எனக்கு பாருங்க உடம்புலாம் வேர்க்குது, கண்ணுல இருந்து தண்ணிலாம் வர ஆரம்பிக்குது, கண்ணுலாம் எரியுது, கண்ணுலாம் செம்ம ரெட் கலர்ல இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சோள சிப்ஸை சிப்ஸாக கூட சாப்பிட்றலாம், ஆனால் இந்த மாதிரி மட்டும் யாரும் செஞ்சு சாப்பிட்றாதீங்க. இதுக்கு மேலே நான் எடுத்து வாயில் வச்ச வாந்தி எடுத்துருவேன், எனக்கு வாமிட் வர மாதிரி தான் இருக்கு. இது மேலே நான் சாப்பிட போகிறது இல்லை. சோள சிப்ஸ் சாப்பிட்றப்போ ஒரே வாயில் வச்சுட்டு நம்ம முழுங்கிடுவோமா, அதனால ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. உள்ளார போயிட்டு எரியும், வாயிலாக எரியும், உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்ருவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ ஒரு ஸ்பூனாக எடுத்து வாயில் வைக்க வேண்டியதாக இருக்கு. அப்படி வைக்கிறப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு வாந்தி வந்துடும், ஐ மீன் வாமிட் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த சாக்லேட்டும் அந்த காரமும் சேர்த்து சாப்பிட்றப்போ. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி செஞ்சு இது ஈஸியா சாப்பிட்டுடலாம், இனிக்கும் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த சோள சிப்ஸ் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. முக்கியமா அந்த பிரெக்னன்ட் லேடிஸ், சின்ன பசங்க இல்ல பெரியவங்க யாருமே ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இதுலயே அதை போட்டிருக்காங்க, உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் இதை நீங்க ட்ரை பண்ணணும் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வார்னிங் சிம்பிள் இங்க போட்டிருக்கு. இந்த வீடியோல ஃபுல்லாவே இந்த மாதிரி செய்யுங்க, இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நான் செஞ்சதாகவே எடுத்துக்கோங்க, நீங்க யாரும் செஞ்சு பார்க்காதீங்க. சோள சிப் சேலஞ்ச் வேணா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஆனா சோள சிப் ரெசிபி சேலஞ்சை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது, என்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் எடுத்து வாயில வைக்கிறப்போ, செகண்ட் வாயில வைக்கிறப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, தேர்ட் வாயில வைக்கிறப்போ பரவாயில்ல, ஆனா ஃபோர்த் வாயில வைக்கிறப்போ கண்டிப்பா வாமிட் சென்ஸ் வந்துரும். அடைவா எலும்பு கூடு வச்சு செஞ்சிருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரே லைக் மட்டும் தட்டி விடுங்க, உங்களுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சோ லைக் மட்டும் தட்டி விடுங்க. ஏதாச்சும் நீங்க கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அப்பதான் இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ ஏதோ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நெஞ்சு மட்டும் எரியுது, வயிறு மட்டும் எரியுது, வாயெல்லாம் எதுவுமே எரியல. பாய் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ்.